சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய விண்டர்லாண்ட் ஈவெண்ட் அப்படின்றதுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டை வேஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதுங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம்னு வச்சுனேன். ஸோ இந்த ஒரு ரிவார்ட்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா அத்தனை நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய அதர் ரிவார்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அத்தனை ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ பாருங்க வீடியோ கூட போகலாம். இதில் ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு டான்ஸிங் எமௌண்ட் அப்படின்னு இருக்குங்க. இந்த ஒரு எமௌண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இன்னும் ஆஃபீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமே இருக்காங்க. பாப்போம் பொறுத்தவரை எந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு. இதில் அடுத்த பார்த்தீங்கன்னா சோலாண்ட் அனிமி கொலாபரேஷன் வரப்போகுது சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஒரு சோலாண்ட் அனிமி கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு சுத்தி எமௌண்ட் அப்படின்றதுங்க. ஆனால் இதுபடியே பார்த்தீங்கன்னா ஒரு அரைவல் அனிமேஷன் எமௌண்ட் வரப்போன்னு வச்சுங்க. பைக் அப்படி பறந்து ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வரலாம். இதில் மற்ற சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹேர் ஸ்டைலை பேஸ் பண்ணி ஒரு ராயல் ஓட போகிறாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் ராயல்னே பார்த்தீங்கன்னா நேம் வச்சிருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர் ஸ்டைல் இருக்குதாமா. அந்த ஒரு ஹேர் ஸ்டைலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ராயல் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுங்க. ஸோ பார்ப்போம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு. நீங்கள் டைமண்ட் சேர்த்து வச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராயலை நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஜாயின் த ஃபன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ட்ரெஸ் இருக்குமையா அப்படியே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸாகவே கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ஈவெண்ட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெக்டன்னு ஒரு கன்று இருக்குமையா. அந்த ஒரு கண்ணுக்கு வந்து டபுள் அக்யூரசி சிங்கிள் ஒரு ஸ்பீடு ஒரு கன்று தராங்க. அண்ட் குளோவால் ஸ்கின்னு அண்ட் இந்த ஒரு எமௌண்ட் அப்படின்றதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்க சமயத்தில் இதே பார்த்தீங்கன்னா அதர் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஜெயில் கைதியை பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணல ஃபீமேல் பண்ணல ஒரு பேன் ஸ்கின்னு அந்த குளோவல் ஸ்கின்னு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயில் கைதியை பேஸ் பண்ணி விட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. கோல்ட் ராயலை பேஸ் பண்ணி வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிங்கி டைமண்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வின்டர் ஈவெண்ட் பார்க்கும்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசில் பார்த்தீங்கன்னா கேமுக்கு செலவு பண்ணிட்டுருங்க. அப்படி செலவு பண்ணாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோர் டேரெக்டாக போய் கூகுள் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு கூகுள் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே ப்ளே ஸ்டோர் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூகுள் பாயிண்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் லீக்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஒரு லீகில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து உங்களால் கைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வவுச்சர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்னு இல்லைன்னா டைமண்டு எமௌண்ட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா போய் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ ஃபயர் லீக்னு ஒன்று இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணலாம். சும்மாவே ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பாயிண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். லீகில் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு வச்சுக்கேன். இது பார்த்தீங்கன்னா விண்டர் ஈவெண்ட் வந்துடலாம். இந்த ஒரு விண்டர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லாபியோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் மெயின் லாபியும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒன்று வரப்போதே. இந்த ஒரு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாமே இருக்கும். ஈவோ கன் ஸ்கின்னு அண்ட் அரைவல் அனிமல்ஸ்னு எமோட்டு அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸு அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரக்கூடிய பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியான ஈவோ மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஈவெண்ட் எப்போ வரணும் அதிலே டேட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய M60 ஈவோ கன் ஸ்கின் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி டெய்லி டாஸ்க் காட்ட கொடுப்பாங்க. அந்த ஒரு டெய்லி டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 ட்ரோனை வச்சு ஸ்பின் பண்ணுற மூலியமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியான எக்ஸ்மேட் கன் ஸ்கினை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. ஒரு எக்ஸ்மேட் கன் ஸ்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி சிங்கிள் டேவோட ஸ்பீடு அப்படின்ட்டு இருக்குங்க. லெஜெண்டரியான ஸ்பின் இல்லையா. ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் அதாவது அந்த பெட்டை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு பண்டிலாட்ட கன்வெர்ட் பண்ணி விட போகிறாங்க. அந்த ஒரு பண்டிலே இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின்டர் டோக்கனை கிளைம் பண்ணால் இந்த ஒரு குளோவால்ஸ்க்குன்னு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவோ பண்ணு கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்த எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி அவனுக்கு போய் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.